உலக மக்கள் அனைவருக்கும் வேல்ஸ் அகாடமி ட்ரஸ்ட் சேனல் மூலம் பணிவான வணக்கங்கள். வாழ்வில் அனைவற்றும் பெறுவதற்கு நாம் கூறுவதை கேளுங்கள் என்று பொதுவான அட்வைஸ் கூறுவதற்கு உருவாக்கப்பட்ட சேனல் அல்ல இது. அனைத்தும் நமக்காக உலகம் உருவான போதே கடவுளால் நமக்காக கொடுக்கப்பட்டதை, நாம் பெற தவறவிட்டதை எப்படி பெற்று அதை தொடர்ந்து அனுபவிக்க நடைமுறையில் என்னென்ன செய்ய வேண்டும், பரிகாரம் மூலமாக அடைய முடியாது என்பதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். மேலும் நாம் நம்மை உருவாக்கிய கடவுளிடம் எப்படி உறவாடி அவரின் கருணையால் பெற, அதுவும் நம்மால் மட்டும்தான் முடியும் என்பதை மிகவும் எளிமையாகவும் உறுதியாகவும் சுயநலம் இல்லாமலும் மேலும் உண்மையாகவும் கேட்டு நடைமுறையில் பயன்படுத்தினால் மட்டும் போதும் வாழ்க்கை இனிமையாக மாறும். டாக்டர் விஜய நம்பியார் அவர்களின் 23 வருட அனுபவத்தில் அவர்கள் கூறிய நடைமுறையை உண்மைகளை நான் கேட்டு அனுபவித்ததை உலக மக்களுக்கும் கேட்டு நடைமுறையில் பயன்படுத்தி பயனடையுங்கள். கடவுளுக்கு நன்றி, நன்றி, நன்றி. குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமியில் உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். என் பேர் விஜய நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். நம்ம தினமும் மைண்ட் ரெனியூவல் மெசேஜ் கொடுத்துட்ருக்குறோம். நேற்று நம்ம மீட்டிங் வைக்கிறோம் ஈவினிங். நேற்று ஈவினிங் 9 to 9:30 எல்லா நாளும் ராத்திரி 9 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும். தமிழ்லேயும் 9லேருந்து 10 வரைக்கும் ஹிந்தி செஷனும் வச்சுருக்கோம். நேற்று நம்ம பேசும்போது முக்கியமாக நம்ம பேசுனது நம்ம தான் சரியான பக்தர்கள் அப்படின்னு சொன்னோம். அதான் உண்மை. சரியான பக்தர்கள் நம்ம தான். சயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், சயின்ஸ். நம்ம தான் சரியான சயின்ஸ். நம்ம தான் சரியான பக்தர்கள், சரியான கடவுளோடு இருப்பவர்கள் என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களை சொல்கிறதை கேட்டு குழம்பிடக்கூடாது. உங்களை கெட்ட சக்தி குழப்ப தொடங்குமா. நாங்கள் தான் சரியான பக்தர்கள், நாங்கள் என்ன மாதிரி பூஜை பண்ணுறோம், நாங்கள் என்ன மாதிரி சாமி கும்பிட்றோம் பாரு, நாங்கள் எப்படி கோயிலுக்கு போகிறோம் பாரு, நாங்கள் எப்படி சர்ச்சுக்கு போகிறோம் பாரு, நாங்கள் எவ்வளோ மாஸ்க்குக்கு போகிறோம் பாருன்னுவாங்க. எங்களை மாதிரி பக்தர்கள் யாருன்னா உலகத்தில் இருக்கிறாங்களான்னு கேட்பாங்க உங்கள்கிட்ட. அது என்னது, இது என்னமோ கற்றுக்கிட்டு என்னமோ வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க, பெதற்றிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் கடவுள் கிடையாது, நாங்கள் தான் பெரிய பக்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க தான் சரியான ஏமாத்துக்காரர்கள். நல்லா புரிஞ்சுங்க. கடவுளை ஏமாற்றுபவர்கள். கடவுளையும் ஏமாற்றி, ஜனங்களையும் ஏமாற்றி, தங்களையும் ஏமாற்றி தங்கள் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுங்க. வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறார்கள். சொன்னால் நம்ப மாட்டீங்க. நீங்கள் கூட அவங்க பேச்சு கேட்டு நீங்கள் கூட ஒரு வேளை பயந்துடலாம். ஐயோ, இவங்க பெரிய பயங்கர பக்தர்கள் போல இருக்குது, நம்ம என்னமோ கெட்டு குட்டிச்சாராகி கடவுளை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம் போல இருக்குது அப்படிலாம் நினச்சிட போகிறீங்க. ஆக்சுவலாக அவங்க தான் கெட்டு குட்டிச்சாராகி எங்கேயோ போய் கிடக்குறாங்க. கடவுள்கிட்டே இல்லாமல், சுத்தமாக கடவுள்கிட்ட இல்லாமல். கடவுள்ன்றதே என்னென்ன தெரியாது அவங்களுக்கு. இதுதாங்க உண்மை. இதுதான் உண்மை. ஆனால் பாருங்கள், நம்ம என்ன நினச்சிட்ருக்குறோம், சத்தமாக 100 பேர் சொன்னால் அது உண்மைன்னு நினச்சிட்ருக்குறோம். அது கெட்ட சக்தி பண்ண பெரிய ட்ரிக். அதுதான் என்னென்னா, ஒரு கும்பலை குட்டி கத்த விட்டுறது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், பார்த்த உடனே அப்பா நான் கும்பல் போகுது, நான் கும்பல் அங்கே, அப்போ அங்கே தானே உண்மை அப்படின்னு நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. கும்பல் போனால் உண்மையா கிடையாது. எங்கேயும் நீங்கள் வேணால் பாருங்கள், எங்கே கும்பல் கூடுறாங்க பாருங்கள். நீங்கள் வேணால் பாருங்கள், பஸார்கிட்ட போகிறீங்கன்னா எங்கே கும்பல் கூடுவாங்க, மேஜிக் நாட்டுறானே அவங்ககிட்ட கும்பல் கூடுவாங்க. அப்போ எல்லாம் உண்மையா? பயங்கர உண்மையா அது? நல்லா புரிஞ்சுங்க. இதெல்லாம் மேஜிக் காட்டுற, வித்தை காட்டுற இடம். இந்த இடத்துக்கெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. அவங்க சரியான வித்தை காட்டிகிட்டு இருக்கிறாங்க. கடவுள்னா ஜீரோ. அங்கெல்லாம் கடவுள் அங்கே இல்லவே இல்லை. தெரியுமா உங்களுக்கு? இல்லவே இல்லை, சுத்தமாக இல்லை. நீங்கள் நம்புவீங்களா? ஆனால் கும்பலாக இருப்பாங்க, கூட்டமாக இருப்பாங்க. இந்த கூட்டத்தை பார்த்து பயந்துடாதீங்க. கூட்டம் அங்கே தான் கூடும்.
கெட்ட சக்தி சரியாக இழுத்து மேஜிக் போட்டு இழுத்துருக்குறான், மேக்னெட் மாதிரி இழுத்து வச்சுருக்கிறான். இவங்க நினைக்கிறாங்க அங்கே போனால் தான் எல்லாம் கிடைக்கும், எல்லாம் நடக்கும். கிடையவே கிடையாது. நிறைய பேர் பாருங்கள் எப்படி ஏமாத்துறாங்க பாருங்கள். முழு ராத்திரி டான்ஸ் ஆடுறது, என்னெல்லாம் ட்ரிக்ஸ் பண்ணி ஜனங்களை இழுக்கிறாங்க பாருங்கள். அப்போ நம்ம பார்த்த உடனே நினைப்போம், எவ்வளோ பேர் போகிறாங்க, சும்மாவா போகிறாங்க அப்படின்னு நினைப்போம். சும்மா தான் போகிறாங்க. சும்மாவா போகிறாங்கன்னு கேட்காதீங்க, சும்மா தான் போகிறாங்க. அவங்களுக்கு எந்த வேல்யூவும் கிடையாது. நீங்கள் வேணால் பாருங்கள், எதனா கடவுள் வேல்யூ எடுத்துகிட்டு போகிறாங்களா, கடவுளை பற்றி பயத்தில் போகிறாங்களா, இல்லை கடவுளை தெரிஞ்சுக்கணும்னு போகிறாங்களா? பாருங்கள், நீங்கள் எங்கன்னா ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அந்த இடத்துக்கு போகும்போது கடவுளை தெரிந்து கொள்ள போங்கள். ஏன்னா அவருடைய ஞானம் கடல் போன்றது. அது சீக்கிரம்லாம் கிடைக்காது. அது நிறைய தடவை நிறைய இடத்துல போய் நிறைய தேடினா தான் கொஞ்சமாவது கிடைக்கும். ரைட்டுங்களா? அப்போ தான் சரியாக கடவுள்கிட்ட இருக்கிறவங்க, நீங்கள் கடவுளை பற்றி தெரிஞ்சவங்க. சும்மா கும்பலாக போயிட்டு ஒரு ஞானத்தையும் எடுக்காமல் என்ன ஞானத்தை எடுத்துக்கிறாங்க சொல்லுங்கள்? கற்பூரம் காட்டுறாங்க, தேங்காய் ஓடிக்கிறாங்க, அவ்வளோதானே. என்ன ஞானம் கிடைக்குது? என்ன கிடைக்குது சொல்லுங்கள்? அவங்களுக்கு உள்ளே என்ன கிடைக்குது? என்ன இன்ஃபர்மேஷன் உள்ளே கிடைக்குது? ஒன்றும் கிடைக்குது. இருக்கிறதும் போயிடும். கெட்ட சக்தி நல்லா அந்த சடங்கை பண்ண சொல்லி நல்லா டாமு தும்முன்னு குச்சி இருக்கிற எல்லா வித்தையும் பண்ணிட்டு வந்துட வேண்டியது. அப்புறம் அப்படியே கடவுள் அப்படியே இன்னமும் அப்படியே கடவுளுக்கு அப்படியே என்னமோ செஞ்ச மாதிரி உட்காந்துட வேண்டியது. அப்புறம் பசங்களை அதே மாதிரி விட வேண்டியது. சின்ன வயசுலேருந்தே விட வேண்டியது, அதே ஸ்டைலில் விட வேண்டியது. நம்ம என்ன செஞ்சோமோ அதை அப்படியே செய்ய வேண்டியது, பக்தர்களாக்க வேண்டியது. இந்த பக்தர்கள் தான் பெருசாகி ட்ரக் அடிக்கிறது, இந்த பக்தர்கள் தான் பெருசாகி லவ் பண்ணுறது, இந்த பக்தர்கள் தான் பெருசாகி என்னமோ தோன்றதை பண்ணுறது, இந்த பக்தர்கள் தான் பெருசாகி பேரண்ட்ஸு திருப்பி கூட பார்க்காம போகிறது, இந்த பக்தர்கள் தான் ரொம்ப பெருசாகி சண்டை போடுறது, இந்த பக்தர்கள் தான் ரொம்ப பெருசாகி சொத்துக்காக கொலையை பண்ணுறது, இந்த பக்தர்கள் தான் பெருசாகி ஒரே எரிச்சலும் சண்டையும் கும்மட்டலும் எல்லாம் வர்றது இல்லையா? உங்களுக்கு சரியான பிரச்சனையும் மனசில் குழப்பத்தையும் எல்லாத்தையும் உருவாக்குறது இந்த பக்தர்கள் தானே பண்ணுறாங்க. நீங்கள் உருவாக்கின பக்தர்கள் தானே. சின்ன வயசுலேருந்து பக்தர்களால் வளர்த்தீங்க. இப்போ தெரியுதா யார் சரியான பக்தர்கள்னு? நல்லா புரிஞ்சுங்க. நல்லா சடங்கு சம்பிரதாயத்தை பழக்கி விட்டீங்க, அது பக்தர்களாக இருக்க மாட்டாங்க, கடவுள்கிட்ட ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க. ஆனால் சடங்கு அவங்களும் உங்களை மாதிரியே பண்ணிகிட்டே இருப்பாங்க, சடங்கு மாத்திரம் பண்ணிகிட்டே இருப்பாங்க அழகாக. ஆனால் ரொம்ப தூரம் போயிட்டுருப்பாங்க. நல்லா தெரிஞ்சுங்க. உங்களுக்கு சரியான சந்ததி உருவாக வேண்டும் என்றால், சரியாக கடவுளை பற்றி தெரிஞ்சு நல்லபடியாக வாழறவங்க வேணும்னா ஞானத்துக்குள்ளே விடுங்க. தொடக்கத்திலேயே ஞானத்தை சொல்லிக் கொடுங்க. கடவுள்னால் இப்படி, உடம்புனா இப்படி, அதுக்குள்ளே கடவுள் இருக்கார், எப்படி அவர்கிட்ட பேசணும், அவர் சத்தம் எப்படி கேட்கணும், அவர் எப்படி கைட் பண்ணுவார், அவர் எவ்வளோ ஏராளம் தாராளமாக அவங்கள நடத்துவார், இப்படிலாம் சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி ஞானம் கிடைக்கிற இடத்துக்கு போங்க. அதுதான் கடவுள் இருக்கிற இடம். ஞானம் கிடைக்கிற இடம் தான் கடவுள் இருக்கிற இடம். அதாவது ஒன்று கடவுளை பற்றி தெளிவாக தெரிஞ்சிட்டே இருக்கீங்க பாருங்கள், அதுதான் கடவுள் இருக்கும் இடம். சும்மா நல்லா பழிந்து சிலையாக பக்காவாக பண்ணிக்கிட்டு ஒரு நாள் எனக்கு ஞாபகம் இருக்குது, எங்கள் அம்மாலாம் பண்ணுது. இன்றைக்கி நல்ல தரிசனம் கிடைச்சிது, இன்றைக்கி சந்தன அபிஷேகம் இருந்தது, சந்தனத்தால் பூசியிருந்தாங்க. ஒரு நாளைக்கு ஒரு பூசல், அதை பார்த்துட்டு வர்றது. இதில் பக்தி இல்லைங்க, அதில் பக்தி இல்லை. ஒரு நாள் ஒரு ஞானம் எடுத்துகிட்டு வரணும், அதுதான் பக்தி. அதனால் பக்தியை சரியாக தெரிந்து கொள்ளுங்கள். நம்ம தான் சரியான பக்தர்கள். ரைட்டுங்களா? இப்போ 20 வருஷம் ரிசர்ச்லேயும் 22 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லையும் பேசிகிட்ருக்குறோம். டெய்லி ராத்திரியும் சொல்லிகிட்ருக்குறோம். ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் 5லேருந்து 7 பேசிகிட்ருக்குறோம், கேள்வி பதில் சொல்லிகிட்ருக்குறோம். இத்தனையும் நடந்துகிட்ருக்கு. இங்கே நீங்கள் ஸ்டடியாக இருந்தீங்கன்னா இங்கே தான் பக்தி. அதனால தான் நம்ம டிஸ்க்ளைமர் சொல்கிறோம். நம்ம எந்த மதத்தையும் கீழே போடலை, யாரையும் புண்படுத்தலை, உண்மையை சொல்லுகிறோம், சத்தியத்தை சொல்லுகிறோம், கடவுளை எல்லா மதங்களும் சொல்லுகிற கடவுளை உயர்த்தி சொல்லுகிறோம். எல்லாரையும் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் விஜய நம்பியார் அவர்கள் கூறிய உண்மைகளை கேட்டதற்கு நன்றி. அதை நீங்கள் அனுபவித்து
பயன்படுத்தி மற்றவர்களிடம் கூறுங்கள். கடவுளுக்கு நன்றி, பிள்ளையானவருக்கு நன்றி, உயிரானவருக்கு நன்றி, நன்றி, நன்றி.